ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 163. இந்த பகுதியில் 170வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 18வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 18. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரகா மாதவோ மதுஹு அதேந்திரியோ மகாமாயோ மகோத்சாகோ மகாபலக. 170வது திருநாமம். ஓம் மதவே நமக. அடியார்களுக்கு தேன் போல் இனிப்பவன் என்று இதற்கு பொருள். இதை மகாலட்சுமி தேவி செய்த தியானத்திலிருந்து பார்க்கலாம். பார்க்கடலில் இருந்து வெளிவந்த மகாலட்சுமி அங்கு நின்று கொண்டிருந்த திருமாலை கண்டாள். தேன் போல தித்திக்கும் அவரது வடிவழகில் மயங்கினாள். எனினும் அவள் உள்ளத்தில் உள்ள அன்பை அவளது நாணம் மறைத்துவிட்டபடியால் தன் அன்பை திருமாலிடம் நேரில் அவளால் வெளிப்படுத்த இயலவில்லை. இப்படி நாணம் தலை தூக்கிய நிலையில் பார்க்கடலில் இருந்து விரைந்தோடினாள். திருவாரூரை அடுத்துள்ள திருக்கண்ணமங்கை என்னும் திருத்தலத்தை அடைந்தாள். அப்படி ஓடி வந்தவள் இந்த தலத்தை அடைந்தாள். அந்த காலத்தில் அந்த இடம் லக்ஷ்மிவனம் என்று அழைக்கப்பட்டது. நாணத்தால் திருமாலை விட்டு அவள் விலகி ஓடி வந்தாலும் அவளது மனக்கண்களில் திருமாலின் தோற்றம் நன்கு பதிந்திருந்தது. அதனால் அங்கேயே தியானத்தில் அமர்ந்து கொண்டு தேனென தித்திக்கும் திருமாலின் அழகை தன் மனக்கண்களால் பருகிக் கொண்டிருந்தாள். இதை பார்த்த முனிவர்கள் சிலர் பிருகு முனிவரிடம், மகாலட்சுமியால் இதே போல் எத்தனை நாட்கள் திருமாலை தியானிக்க முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு பிருகு, சாந்தோக்கிய உபனிஷத்தில் மது வித்யை என்று ஒரு பகுதி உள்ளது. அதில் ஒளிமிக்கதான வைகுண்ட லோகம் சூரியனாக உருவகப்படுத்தப்படுகிறது. சாதாரண சூரியனுக்கு உதயம் அஸ்தமனம் இரண்டும் உண்டு. ஆனால் வைகுண்டத்திலோ எப்போதும் பகல்தானே ஒழிய உதயம் அஸ்தமனம் இரண்டுமே இல்லை. அந்த வைகுண்டமாகிய சூரியனுக்குள்ளே திருமால் தேனாக திகழ்கிறார். தேனாக தித்திக்கும் திருமாலின் அழகை அங்குள்ள நித்திய சூரிகளும் முக்தாத்மாக்களும் இடைவிடாது பருகிக் கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பருகினாலும் போதும் என்ற திருப்தி ஏற்படாதபடி திகட்டாத அமுதமாக அவரது அழகு விளங்குகின்றது. இப்படிதான் உபனிஷத் விளக்குகின்றது. திருமாலை குறித்து செய்யும் தியானம் தேன் போல் இனிப்பதால் இந்த வித்யைக்கு மது வித்யை என்று பெயர். மது என்றால் வடமொழியில் தேன் என்று பொருள். எனவே திகட்டாத அமுதமாகிய திருமாலின் அழகில் ஈடுபட்டிருக்கும் மகாலட்சுமிக்கு இந்த தியானத்தில் அலுப்பே ஏற்படாது. அதனால் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் தியானிப்பாள் என்று சொன்னார் பிருகு முனிவர். அதற்கு மற்ற முனிவர்கள், தியானிப்பது இருக்கட்டும், இவள்தான் வெட்கத்தால் விலகி செல்கிறாள் என்றால் திருமாலாவது இவளை தேடி வந்து மணந்து கொள்ளக்கூடாதா என்று கேட்டார்கள். இவளது தியானம் முதிர்ச்சியை அடையும் நிலையில் திருமாலை இவளை தேடி வருவார் என்று சொன்னார் பிருகு முனிவர். இப்படியாக சில காலம் கடந்தது. திருமாலின் தளபதியான விஸ்வக்சேனர் மகாலட்சுமியிடம் ஒரு ஓலையை கொண்டு வந்து தந்தார். அதில், நான் உனக்காக இங்கு உள்ள தர்ஷ புஷ்கரிணியின் மேற்கு கரையில் காத்திருக்கிறேன் என்று திருமால் எழுதியிருந்தார். அதை படித்த உடனேயே அவளது காதல் நாணத்தை வென்றுவிட்டது. தன் மனம் கவர்ந்த நாயகனை காணும் ஆர்வத்துடன் குலத்தின் மேற்கு கரையை அடைந்தாள் மகாலட்சுமி தேவி. அங்கே தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ திருமால் நின்று கொண்டிருந்தார். முனிவர்கள் 4 வேதங்களை 4 தூண்களாக்கி ஒரு மண்டபத்தை அங்கே அமைத்தார்கள். அந்த மண்டபத்தில் திருமால் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் செய்தார். அதனால் அபிஷேகவல்லி என்று மகாலட்சுமி பெயர் பெற்றாள். திருமாலை அங்கேயே திருக்கல்யாணம் செய்து கொண்டாள் தேவி. கடல் போன்ற அன்போடு மகாலட்சுமியை தேடி வந்தமையால் அந்த ஊரில் திருமாலுக்கு பெரும்புறக்கடல் என்று பெயர் ஏற்பட்டது. பெரும்புறக்கடலாகிய திருமாலுடன்
அபிஷேகவல்லியாகிய திருமகள் இணைந்திருக்கும் இந்த காட்சியை கண்ட தேவர்களும் முனிவர்களும் தேனாக இனிக்கும் இந்த சேர்த்தி அழகை எப்போதும் பருக வேண்டுமென விரும்பினார்கள். அதனால் தாங்களே தேனை பருகும் தேனீக்களாக வடிவெடுத்து திருக்கண்ணமங்கையில் அபிஷேகவல்லி தாயார் சந்நிதியின் எதிரே குடிக்கொண்டு திருமாலுடன் திருமகள் இணைந்திருக்கும் அழகாகிய தேனை தினமும் பருகுகிறார்கள். இப்படி தன் அடியார்களுக்கெல்லாம் தேனாக தித்திப்பதால் மது என்று அழைக்கப்படுகிறார். இந்த 170வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் எல்லா நாட்களும் தேனென தித்திக்கும்படி திருமால் பார்த்து கொள்வார். ஓம் அதேந்திரியாய நமக. இது 171வது திருநாமம். ஒரு உண்மையான பக்தன் எப்படி இறைவனை காண முடியும் என்பதை ஒரு குரு தன் சீடர்களுக்கு எளிமையாக விளக்கி கூறுகிறார். அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.